ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் உங்களை எங்கு அழைத்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால், கிழக்கு மாகாணத்தின் மிகவும் முக்கியமான இடமான மீன்பாடும் தேனாடான மட்டக்களப்பு மாநகரத்தில் அமைந்துள்ள மண்முனை பாலத்தில் தான் தற்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். முதல்ல நாங்கள் இப்போ எங்கே போகிறதுக்கு வந்தேன்னு சொல்லி சொன்னால், அதாவது கொக்கட்டி சோலை தாந்தோண்டீஸ்வரர் கோயிலுக்கு தான் போக வந்தாங்க. அதுக்கிடையில் இந்த பாலத்தை உங்களுக்கு ஒருக்கா காட்டுவோம்னு சொல்லி அநேகமாக நாங்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பாலம் நிர்மாணிக்க முதல் இந்த பாலத்தினூடாக மேற்கொள்கின்ற சகல பிரயாணங்களும் பாதை எனும் ஒரு பாதை ஊடாகத்தான் இந்த ஆற்றங்கரை ஊடாக கொக்கட்டி சோலைக்கு அந்த கோயில் வழியாகவோ இல்லை கொக்கட்டி சோலை கிராம மக்களாகவோ தன் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த பாதை ஊடாகத்தான் வந்து மட்டக்களப்பு மாநகருக்கு வந்து அந்த அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. ஆனால் தற்பொழுது இந்த பாலம் வந்து நிர்மாணிக்கப்பட்ட பிறகு எந்த அசௌகரியங்களும் இல்லாமல் போக்குவரத்து இலகுவாக பயணம் செய்து அவங்கள சுயதேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இருக்கின்றது. இப்போ இந்த பாலம் வந்து புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பாலம் தான் இது. நாங்கள் எங்கே போக வந்தேன்னு சொல்லி தாந்தோண்டீஸ்வரத்துக்கு தான் நாங்கள் போக வந்தோம். அதற்கு முதல் தான் இந்த பாலத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். கோயில் வந்தபடி ஒரு 5-6 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் தற்பொழுது இந்த பாலத்தின் மேற்பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பாலத்தின் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அண்ணா என்ன மாய் மீன் படுதா? ஃபுல்லாக முற்றிலுமாக இயற்கை காட்சிகளாலும் நீர்நிலைகளாலும் நிரம்பி ஒரு வளைத்து வர அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக நீர்நிலைகளாலும் இயற்கை காட்சிகளாலும் ஒரு நிரம்பிய பிரதேசம் தான் இந்த கொக்கட்டி சோலை மண்முனை பாலம். அதாவது இந்த பாலங்கள் மிகவும் ஆழம் கூடிய ஒரு நீர்நிலையான இடம்தான் இந்த பாலம். அதாவது பாலத்தின் மேற்பகுதியிலிருந்து பாருங்கள் கீழுக்கு தண்ணி எந்த நிலையில் அடிக்கிறதுன்னு சொல்லி ஆழம் கூடிய ஒரு பிரதேசம். இனி பாலத்தின் முடிவு இறுதி தருவாயில் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பாலத்தின் முடிவு இறுதி தருவாயில் நெருங்கியவுடன் நாங்கள் மீண்டும் பேருந்துக்காக காத்து நின்று மீண்டும் நாங்கள் கொக்கட்டி சோலை தாந்தோண்டீஸ்வரர் ஆலயத்துக்கு செல்ல இருக்கின்றோம். கொக்கட்டி சோலை கோயிலுக்கு போயிட்டு அங்கே உங்களுக்கு மேலதிகமான தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்வோம். எங்களுடைய தற்பொழுது எங்களுடைய பிரயாணம் கொக்கட்டி சோலை தாந்தோண்டீஸ்வரர் ஆலயத்தை சென்றடைந்துள்ளோம். ஈச்சரங்களில் ஒன்றான கொக்கட்டி சோலை தாந்தோண்டீஸ்வரர் கோயில். இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம்தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்கு தனி சிறப்பு வரலாறு உண்டு. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभासितशोभितलिङ्गम् जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनि प्रवरार्चितलिङ्गं कामदहन करुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्ष
यक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेपितलिङ्गं पङ्कजहार सुशोभितलिङ्गम् सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् देवगणार्चितसेवितलिङ्गं भावैर्भक्तिभिरेव च लिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् अष्टदलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टदरिद्र्यविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् सुरगुरुसुरवरपूजितलिङ्गं सुरवनपुष्प सदार्चितलिङ्गम् परमपदं परमात्मकलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् लिङ्गाष्टकमिदं पुण्यं यः पठेच्छिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते। உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சிவபுராணமே போற்றிடும் ஹரனே, சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே, சிவம் 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 அன்பே சிவம், தினம் 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 செய்வோம் சிவ தியானம், சிவம் 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 அன்பே சிவம், தினம் 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 செய்வோம் சிவ தியானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே. ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண, தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. ஆதியான சிவனே, சிவஜோதியான சிவனே, ஆதியான சிவனே, சிவஜோதியான சிவனே. 7 ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண, தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே, வாழும் வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே, அண்ணாமலையானே அன்பின் பொருள் நீயே, அருணாச்சல சிவனே ஆற்றல் வடிவோனே, சக்தியின் கலையாய் பக்தியின்
பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். திக்கட்டும் அருளாட்சி புரிகின்றவர் தான் தோன்றி ஈஸ்வரராய் தெரிகின்றவர். வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கட்டி சோலையிலே உருவானார். வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கட்டி சோலையிலே உருவானார். திக்கட்டும் அருளாட்சி புரிகின்றவர் திக்கட்டும் அருளாட்சி புரிகின்றவர் வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கட்டி சோலையிலே உருவானார். வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கட்டி சோலையிலே உருவானார். திருவடிவம் வரு தருவடிவம் சிவவடிவம் தொழுவினை முடியும். குருவடிவம் படிமுடி வடிவம் சிவவடிவம் தொழுவினை முடியும். வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கட்டி சோலையிலே உருவானார். வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கட்டி சோலையிலே உருவானார். தானாக உருவாகி இங்கெழுதாய் இந்த தமிழூரில் வந்தன்று நீ அமர்ந்தாய். தானாக உருவாகி இங்கெழுதாய் இந்த தமிழூரில் வந்தன்று நீ அமர்ந்தாய். தேனாலும் பாலாலும் நீராட்டுவோம் தேனாலும் மண் சுமந்த பெருமானார் இந்த கட்டி சோலையிலே உருவானார். வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கட்டி சோலையிலே உருவானார். நீ அமர்ந்து இருக்கின்ற ஊரினிலே வந்து தீயறிகின்றதையா பேரினிலே. நீ அமர்ந்து இருக்கின்ற ஊரினிலே வந்து தீயறிகின்றதையா பேரினிலே. தாயமர்ந்திருக்கின்றாள் அருகினிலே தாயமர்ந்திருக்கின்றாள் அருகினிலே. ஏன் சாவருகின்றதையா தெருவினிலே ஏன் சாவருகின்ற
மண் சுமந்த பெருமானா இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானா வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானா இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானா பன்றிக்கு பால் கொடுத்த பரமசிவன் நீ பாவைக்கு உயிர் கொடுத்த பெரிய சிவன் பன்றிக்கு பால் கொடுத்த பரமசிவன் நீ பாவைக்கு உயிர் கொடுத்த பெரிய சிவன் இன்றைக்கும் எமக்காக எழுவாயா இன்றைக்கும் எமக்காக எழுவாயா எங்கள் சிலர்கள் உடன் வந்து அருள்வாயா எங்கள் சிலர்கள் உடன் வந்து அருள்வாயா வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானா இந்த கட்டி சோலையிலே உருவானா வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானா இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானா திக்கட்டும் அருளாட்சி புரிகின்றவர் திக்கட்டும் அருளாட்சி புரிகின்றவர் தான் ஈஸ்வரராய் தெரிகின்றவர் தான் ஈஸ்வரராய் தெரிகின்றவர் மண் சுமந்த பெருமானா இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானா வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானா இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானா நம சிவாய நாத மந்திரம் நாளும் போத நன்மை தரும் வேத மந்திரம் கொக்கட்டிச் சோலை வாழும் தான் தோன்றீசா திக்கெட்டும் உனது புகழ் கேட்குதையா கொக்கட்டிச் சோலை வாழும் தான் தோன்றீசா திக்கெட்டும் உனது புகழ் கேட்குதையா துக்கமெல்லாம் பறந்திடுதே உன் பதியடைந்தால் துக்கமெல்லாம் பறந்திடுதே உன் பதியடைந்தால் துன்பமெல்லாம் மறையுதையா உன் அருளால் கொக்கட்டிச் சோலை வாழும் தான் தோன்றீசா திக்கெட்டும் உனது புகழ் கேட்குதையா தீராத துயர் தீர்க்கும் எம்பிரானே மாறாத பிணியகற்றும் மருந்தானாய் தீராத துயர் தீர்க்கும் எம்பிரானே மாறாத பிணியகற்றும் மருந்தானாய் சீராக உன் பதியை தேடி வந்தோம் பார் மீது பக்தரெம்மை காத்தருள்வாய்
சீராக உன் பதியை தேடி வந்தோம் பார் மீது பக்தரெம்மை காத்தருள்வாய் கொக்கட்டிச் சோலை வாழும் தான் தோன்றீசா திக்கெட்டும் உனது புகழ் கேட்குதையா நம சிவாய நாத மந்திரம் நாளும் போத நன்மை தரும் வேத மந்திரம் கொக்கட்டி மரத்தடியில் கண்டலிங்கம் கங்காளன் சிவனவனின் காட்சிலிங்கம் கொக்கட்டி மரத்தடியில் கண்டலிங்கம் கங்காளன் சிவனவனின் காட்சிலிங்கம் கொக்கட்டிச் சோலை ஓகே கைஸ், இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் புகழ்பெற்ற ஆலயமான கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்பம்சங்களை உங்களுக்கு இந்த காணொளி மூலம் நாங்கள் உங்களுக்கு காட்டியிருந்தோம். ஸோ மீண்டும் ஒரு இவ்வாறான காணொளியை நாங்கள் மீண்டும் ஒரு காணொளி தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு நான் என்றும் உங்கள் ஹாப்பி ஸ்ரீதரன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தாங்க. அடிக்கடி நாங்கள் வீடியோ போட்டு கொண்டிருப்போம். உங்களோட வீடியோ கட்டாயம் பாருங்கள். ஓகே, எல்லாருக்கும் நன்றிகள். என்ன எப்படி விசேஷம் எப்படி போகுது? பிரச்சனை இல்லை. கனகாலமாக வச்சுக்கிங்களா இல்லை விசேஷ பூசைக்கு கோயில் விசேஷத்துக்கு மட்டும் நன்றி வச்சுக்கலாம்? சரி. இன்றைக்கு ஆக்கள் எப்படி என்ன மாதிரி நல்ல சின்ன வியாபாரம் எல்லாம் ஓகே. இந்த சாமான் தானே இல்லை நீங்கள் நிறைய சாமான் எடுத்து போட்டு வைக்கலாமே? எது? சரி சரி. அந்த அதுக்குள்ளே நான் போடுறேன் நீங்கள். சரி சரி ஓகே. திரும்ப திரும்ப எத்தனை மணி பூசை? 6 மணி பூசை. சரியாம்மா, ஓகே பாய். பாரம்மா. சரியா, அடுத்த முறை வந்தால் சந்திப்போம் நான் கட்டாயம். ஓகே பாய்.